ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு கூட இடைப்படணும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசணும். இருதயத்தில் கை வச்சுக்குவோமா? ஆண்டவரே என்னோட பேசுங்கன்னு சொல்லலாமா? நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, என்னோடு கூட பேசுங்கப்பா. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. யாத்ராகமம் புஸ்தகம் 16 அதிகாரம் 1-3. யாத்ராகமம் 16 1-3. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே டேட் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போவோமானால் தாவிலை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தி வருகிற வழியில இங்க ஒரு வழி, ஏலிமிலிருந்து பெறப்பட்டு எங்க போனாங்களாம்? சீனாய் வனாந்திரத்துக்கு போனார்கள். சீன் வனாந்திரம், சீனாய் மலை, சீன் வனாந்திரத்துக்கு போனார்கள். அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்கன்னு பார்த்தோம், முந்தின வாரம் பார்த்தோம். மாராவில் இருந்தாங்க. மாரா கசப்பான தண்ணீர். அந்த மாரா கசப்புலேருந்து ஆண்டவர் ஏலிமுக்கு கொண்டு வராரு. அங்கே 12 நீரூற்றுகள் 70 பேரிச்ச மரங்கள் இருந்தன. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பக்கத்தில் சொல்லுங்கள், மாராவில் இருக்காதீங்க, ஏலிமுக்கு வந்துருங்க. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இவ்வளோ வருஷம் கசப்பான அனுபவம், வேதனையான அனுபவம், கஷ்டமான வாழ்க்கை, உபத்திரவமான வாழ்க்கை, அந்த மாராவிலிருந்து வந்துருங்க, பிரயாணப்பட்டு போவோம் ஏலிமுக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் அந்த ஆசீர்வாதத்தை, காசை பார்த்துட்டா சந்தோஷம் இருக்கும் பாருங்க, அங்கேயே உட்காந்துடலாம். ஒரு 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 பரவச நிலைமைக்கு வந்துட்டா அங்கேயே இருந்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆமாவா? தேவ சமூகத்தில் அவ்வளோ ஒரு பரவசமாக இருக்கும். இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன செய்யாது, நமக்கு பிடிக்காது. ஜபத்தோட்டத்திலேருந்து திருப்பி வீட்டுக்கு வரணும்னா பிடிக்காது. அப்படி தான் பேதுரு இயேசுவை பார்த்து சொன்னார், இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் எத்தனை பேருக்கு விளங்குச்சு? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? அந்த மறுரூப அனுபவத்தை பார்த்தோன்னா அவரால் அங்கேருந்து எழுந்திரிச்சு வரவே முடியலை. ஆமேன். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எல்லா அனுபவத்தையும் கொடுப்பார். ஆமேன் சொல்லலாமா? ஒரு ஒரு உயர்வான அனுபவம் நமக்கு வந்திருக்கும். சில நேரம் தாழ்ந்து போகிற அனுபவம் வந்திருக்கும் வாழ்க்கையில. ஆமாவா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில எதனால நம்ம ஆண்டவர் கூட வச்சுக்கிட்டோம்னா போதும் நினைக்கணும். ஆமென். நான் இப்படிதான் இருப்பேன்லாம் இல்லை. ஆமென். எப்படி இருந்தாலும் கூட அவர் இருக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லைஃப் இஸ் a pendulum between sorrow and joy ன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் இதுவும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்னுவாங்க. எது இருக்குதோ அது பிரச்சனை இல்லைங்க, கூட ஆண்டவர் இருக்கணும். ஆமேன். அவர் கூட நடக்கணும். ஆமேன். அந்த ஒரு தெளிவு நமக்குள்ளே வரணும். ஹல்லேலூயா. இப்போ ஏலிமை பார்த்தோன்னே கூடாரம் போட்டு இருந்துச்சாங்க. அடுத்து பிரயாணம் கிளம்புங்கன்ட்டாரு. ஏலியம்லேருந்து எங்கே போகிறாங்க? சீன் வனாந்திரத்துக்கு போகிறாங்க. கரங்களை வேர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சில நேரம் உயர்வு மேலே வந்து திடீர்னு கீழே விழுந்த மாதிரி இருக்கும். ஐயோ, அப்போ ஆண்டவர் விட்டு போயிட்டாரா? அப்படி இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்க ஆண்டவர் அந்த அந்த நிலைமையில் நம்மளை வச்சுருப்பார். ஒரு வேளை அவர் கரெக்டு தான், அவர் என்றைக்குமே ராங் கிடையாது. நம்ம தான் சிரிப்படுத்த ஆண்டவர் திட்டம் உள்ளவராக இருக்கிறார், சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? சரி, இப்போ ஏலிம்லேருந்து புறப்பட்டு சீன் வனாந்திரத்தின் அனுபவம். சில நேரம் வனாந்திர அனுபவத்தில் தேவைகள் இருக்கும், குறைவுகள் இருக்கலாம். சில நேரம் சில சில பிரச்சனை வழியாய் ஊடுருவாய் கடந்து போகிறதுக்கு ஆண்டவர் செய்யலாம். கூட ஆண்டவர் இருக்கிறார் என்றதை நம்ம நிச்சயித்து கொள்ளணும். அதுதான் நம்ம வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் இந்த ஜனங்க என்ன செய்கிறாங்க? 3வது வசனத்தில் பார்க்குறோம். என்ன பண்ணாங்க? முறுமுறுக்கிறாங்க. அந்த 3வது வசனத்தை திருப்பி படிங்களேன். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை.
இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். போதும். முறுமுறுப்பு. மோசேக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் ஜனங்க என்ன செய்கிறாங்க? முறுமுறுக்கிறாங்க. எதை நினைக்கிறாங்கன்னா, எதை விட்டுட்டு வந்தானோ அதை நினைக்கிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமென். ஐயா, எகிப்து தேசத்துல தான் விட்டு ஆண்டவர் அது நுகத்தடி, அது சிறுமைப்படுத்துகிற இடம், அது வேதனை நிறைந்த இடம், தேவனுக்கு விருப்பம் இல்லாத இடம், தேவனை விட்டு உன்னை பிரித்து வச்சிருக்கிற இடம், அதிலிருந்து உன்னை தூக்கிட்டு கூட்டிட்டு மகா பெரிய வாதைகளை ஆண்டவர் கொடுத்து தலைச்சன் பிள்ளைகளை சங்கரித்து நடுவில் தடையாக இருக்கிற செங்கடலை பிளந்து கொண்டு வந்து அதிலேயே பார்வோனின் சேனையை முறியடித்து இவ்வளோ அற்புதங்களை செய்து வந்த தேவனுக்கு விரோதமாய் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான். எவ்வளோ நன்மைகளை கர்த்தர் செய்திருப்பார். பெரிய பெரிய ஆபத்துலேருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கியிருப்பார். பெரிய பெரிய அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் அசால்ட்டாக சாதாரணமாக கர்த்தர் செஞ்சுருப்பார். ஒரு சின்ன ஜபத்துக்கு பெரிய பதிலை கொடுத்துருப்பார். அதெல்லாம் மறந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனைனோன்னு ஆண்டவரை முறுமுறுக்கிறது எவ்வளோ அதிகமான அநியாயம் பார்த்துக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி வந்துருச்சு, எனக்கு ஏன் இதை செய்யலை, நீங்கள் எனக்கு ஏன் அதை செய்யலைன்னு ஆண்டவரை டிமாண்ட் பண்ணுறது, ஆண்டவரை கத்துறது, ஆண்டவருக்கு கட்டளை கொடுக்கறது, இதெல்லாம் மனுஷன் செய்யக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை வேர்த்து ஒரு அலையிலேயே சொல்லலாம். நம்ம எம்மாத்திரம் அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முறுமுறுப்பு. அநேகர் வாழ்க்கையில் முறுமுறுப்பு. கூட இருக்கிறவங்கள பார்த்து முறுமுறுப்பு. சொந்த குடும்பத்தில் முறுமுறுப்பு. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, சபைக்கு போனால் சபை சரியில்லை, பாச சரியில்லை, ஊழியக்காரவங்க சரியில்லை, சபை மக்கள் சரியில்லை, வீட்டுக்கு வந்தால் குடும்பத்தில் யாரும் சரியில்லை. ஆண்டவர் பாப்பார், முதல்ல நீ சரியில்லை. ஹல்லேலூயா. முதல்ல நம்ம சரியாக இருந்தால் எல்லாமே எப்படி தோணும்? நமக்கு சரியாக தோணும். நம்ம சரியில்லாததுனால தான் எதுவுமே நமக்கு என்ன தெரியல, சரியாகவே தெரியலை. எத்தனை பேருக்கு விளங்குது? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாம். ஹல்லேலூயா. 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 முறுமுறுப்பு, பேக் ஸ்லைடு, பின்னாடி பார்க்குறாங்க. எகிப்தில் நான் எங்கே உட்காந்துருந்தேன், எதை யோசிக்கிறான் பாருங்க மனுஷன். இறைச்சி பாத்திரத்து பக்கத்துலேயே உட்காந்து திம்பாங்களாம். என்னத்தை சொல்கிறது, நம்மலாம் அழகாக தட்டில் எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிடுவோம். அவங்க எப்படி அவன் சொல்கிறது பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டு, இறைச்சி பாத்திரம் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்பத்தை சாப்பிட்டோமே. சில பேர் கிச்சன்லேயே உட்காந்து அம்மா சூடாக தோசை சுட்டு போட சாப்பிடுவாங்களே, அந்த மாதிரி பாத்திரத்தை அப்படியே கொண்டு வந்து வச்சு, நம்ம ஊரில் கரெக்டாக சொல்லலாம் பிரியாணி தேக்ஸாவை கொண்டு வந்து வச்சு அள்ளி போட்டு சாப்பிட்ற மாதிரி அவன் அதை தான் நினைக்கிறான். எகிப்தில் அதெல்லாம் இருந்துச்சே, இங்கே ஒன்றும் சாப்பாடு கிடைக்கலையே, வனாந்தரத்தில் எப்படிங்க சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. அடுத்த வசனம் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன், நான் உங்களுக்கு என்ன வேணா செய்வேன்ப்பா, நீ என்னுடைய பிள்ளை, உன்னை கேட்டேன்னா நான் வானத்திலிருந்து கூட அப்பத்தை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க அவருடைய பிள்ளை. அந்த அறிவு, அந்த தெளிவு வந்துச்சுன்னா, ஐயோ இது இல்லையே, ஐயோ இவங்க என்னை விட்டு போயிட்டாங்களே, இது இப்படி நடந்துருச்சே, அவங்க அப்படி பேசிட்டாங்களே, இல்லை இல்லை இல்லை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு வேணும்னா வானத்திலிருந்து கூட அவர் பலகனை திறந்து மன்னாவை போஷிப்பார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவரோட அனுபவ சாட்சி அழுதுகிட்டே சொன்னார். ஊழியத்துக்கு வந்துட்டார், முழு நேரம் ஊழியத்துக்கு, நல்லா வேலை செஞ்ச மனுஷன். ஆண்டவர் முழு நேரத்துக்கு ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு, வந்துட்டார். சில பேர் கூப்பிடாமே வந்துடுவாங்க, அப்புறம் பெரிய பிரச்சனையாயிரும், திருப்பியும் வேலைக்கு போயிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஆண்டவர் சொன்னால் ஒழிய வேலையை விட்டு வரக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்களோட பரவசத்தில் அப்படி வந்துடக்கூடாது. ஆண்டவர் பேசணும். எல்லாத்துக்கும் கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது வாழ்க்கையில். பின்னாடி நமக்கு தான் அது பாதிப்பு. ஆமேன்னு சொல்லலாமா? எதுவாக இருந்தாலும், அப்பா இது உங்கள் சித்தமா, அது பெரிய விஷயமா உங்களுக்கு தோணலாம், உங்கள் சித்தமாக இருந்தால் செய்யுங்கப்பா, இல்லைன்னா எனக்கு வேண்டாம் சொல்ல முடியுமா? கரங்களை வேர்த்து ஒரு அலையிலே சொல்லலாம். ஹல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் உங்கள் சித்தம் இருந்தால் எனக்கு கொடுங்க. ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு வேணும்னா நான் வானத்திலேருந்து கூட திறந்து உன்னை போஷிப்பேன். ஹல்லேலூயா. என்னை முறுமுறுக்காத மட்டும் ஆண்டவருக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. ஆமென். நமக்கே பிடிக்குமா? நம்ம பிள்ளைங்க நைன்னு என்னத்தை செஞ்ச? சில பிள்ளைங்க பார், என்னை படிக்க வச்சியா, எனக்கு வேலை வாங்கி கொடுத்தியா, எனக்கு ஒழுங்காக கல்யாணம் பண்ணி கொடுத்தியா அப்படின்னு கேட்கும்.
நீ 10th ஃபெயிலு, +2 ஃபெயிலு எப்படி படிக்க வைப்பாங்க? அது பேசாது. எல்லாம் முடிச்சுட்டு என்ன சொல்லணும்? அப்பா அம்மாவை போட்டு டார்ச்சர் வயசானதுக்கப்புறம். ஆமேன், ஹல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. முறுமுறுக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு செயல். பின்னாடி பார்க்கறது நாய் தன் கக்கினதை தின்ன திரும்புவது போல அப்படின்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீதிமொழிகளில் போட்டிருக்கு. நம்ம பின்னிட்டு பார்த்துடக்கூடாது. ஆண்டவர் அங்கேருந்து தூக்கி எடுத்துட்டார்ல, திருப்பியும் அதை பார்க்குறீங்க. பின்னிட்டு பார்த்த மனைவிக்கு என்ன ஆச்சு? லோத்துவின் மனைவிக்கு 30 நாள் போட்டார். ஸோ வாழ்க்கையில் பேக் ஸ்லைட் ஆகிடாதீங்க, பின்னிட்டு பார்க்காதீங்க. நான் ரசிக்கப்படாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அந்த கடவுளே கும்பிட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும் நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப பரிதாபம். ஆமேன்னு சொல்லலாமா? சரி, தொடர்ந்து வாசிங்க அந்த 4ஆம் வசனத்தை. ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். போதும், ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டோடைய வார்த்தை பாருங்க. இதனால் என்னுடைய கட்டளையின்படி, என்னுடைய வசனத்தின்படி, நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று சோதிப்பேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா கவனிங்க, முக்கியமான கட்டம் இது. சில பேருக்கு பிடிக்காத வார்த்தை சோதனை, டெஸ்ட்டு. சின்ன பிள்ளைங்களுக்கு எக்ஸாமு டெஸ்ட்னா பிடிக்காது, பெரியவங்களுக்கு சோதனை பிரச்சனைனா பிடிக்காது. ஆமேன், ஹல்லேலூயா. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது வழியாக தான் கடந்து போகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை பேர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த சோதனையை நம்ம விட்டு போக முடியாது. ஆண்டவர் சில நேரம் டெஸ்ட் கொடுப்பார், டெஸ்ட் பண்ணுவார். ஆபிரகாமை சோதித்தார். ஒரே பேரான குமாரனை நீ தருவியா? சோதிச்சார். நம்ம வாழ்க்கையிலையும் சில டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் விட்டுட்டு பார்ப்பார், நம்ம என்ன தீர்மானம் எடுக்கிறோன்னு பார்ப்பார். அவர் எதுக்கு அப்படி பார்க்குறாருன்னா, அவருடைய சாயல் நமக்குள்ளே வெளிப்படணும்னு ஆசையாக பார்க்குறாருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவரை போல ஒரு குணாதிசயம் நமக்குள்ளே வெளிப்படணும்னு பார்ப்பார். ஆனால் உங்களுக்கு என்ன வெளிப்படுது? முறுமுறுப்பு, எரிச்சல், கோபம். ஏன் எனக்கு இப்படி நடக்குது? எனக்கு டைம் ஆயிடுச்சு, எனக்கு அதை செய்யணும், இதை செய்யணும். அப்போ நமக்குள்ள கனிகள் வெளிப்படணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஹல்லேலூயா. சோதிக்கிற கட்டம் ஒரு நாள் வரும். ஆமென். அந்த சோதனையை சாதனையாய் மாற்றிக்கொள்றதுக்கு தான் சோதனை வருது. பாருங்க, நீங்க நடப்பீங்களோ மாட்டீங்களோ, வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்தை கை கொள்றீங்களா? வசனம் நம்மளை நடத்துதா? வசனத்தின்படி நடத்தணும். அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், முழு நேரத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்துட்டேன், எனக்கு பயங்கர பசி. ஒரு நாள் மத்தியானம் ஜோம் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப பசி. 12-1 மணிக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவர் சொன்னார், அப்பா நான் வேலைக்கு போயிருந்தா கூட ஒரு வேளை சோறு ஒழுங்காக சாப்பிட்ருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு குப்புறப்படுத்து தூங்கிட்டாராம். அழுது ஜோம் பண்ணிட்டு குப்புறப்படுத்து தூங்கிட்டாராம். ஒரு 2:45 மணி இருக்கும் மத்தியானம். யாரோ ஒருத்தர் கதவை தட்டினாங்க, பெல் அடித்தாங்களாம். திறக்கிறான், தூக்கத்திலே திறக்கிறான். திறந்தோன்னே ஒரு பாஸ்டர், ரொம்ப வருஷம் முன்னாடி தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் வந்து, ஏய் கிளம்பு வெளில போகலாம் அப்படின்னாராம். உடனே இவர் எதுக்கு என்ன எதுவும் கேட்கலையாம். அவர் சொல்கிறாரோன்னே சரின்னு போயிட்டு அவர் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பி போனாராம். எதுவுமே அவர் வழியில் பேசலையாம். என்ன பண்ணுற, எப்படி போகுது, எதுவுமே கேட்கலையாம். நேராக கூப்பிட்டு போய் ஒரு பெரிய ஹோட்டலில் போய் நிறுத்தினாராம். நிறுத்தி போய் உட்கார வச்சு 2:45 கிளம்பி 3 மணிக்கு அந்த ஹோட்டல் போய் ஆர்டர் பண்ணாராம். அவரே ஆர்டர் பண்ணாராம். இவர்கிட்ட என்ன வேணும்னு கூட கேட்கலையாம். ஆர்டர் பண்ணாராம். நல்ல இலையை போட்டு ஃபுல்லாக சாப்பாடு போட்டு, நல்ல நான்வெஜ் ஹோட்டல் என்ன இருக்கோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணாராம். சாப்பிடுனாராம். நீங்கள் பாஸ்டர் நான் சாப்பிட்டேன், எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடுனாராம். சரின்னு இவர் சாப்பிட்டாராம். இவர் ஒன்றுமே சொல்லலையாம், என்ன நடக்குதுன்னு தெரியலையாம், கனவு போல் இருக்குதான் இவருக்கு. ஆனால் சாப்பிட்டாராம். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திருப்பியும் அப்படியே வீட்டுக்கு இவர் வண்டியிலே வச்சு கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டு பாக்கெட்லேருந்து எடுத்து அப்படியே கையில் ஒரு காணிக்கை ஆஃபரிங் கையில் வச்சு, என்னன்னு தெரில, ஆண்டவர் செய்ய சொன்னார் உனக்கு, இதை வச்சுக்கொண்டாராம். 1 மாதத்துக்கு உரிய சாப்பாடு தொகை அதில் இருந்துச்சான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்லா நல்லா நல்லா, இவ்வளோதானா? நல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆனால் நான் என்றைக்குமே எப்போவுமே சொல்லுவேன், 30 வருஷம் ஆச்சு, 30 வருஷத்துக்கு மேலே கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சு, ஆனால் ஒரு வேளை கூட கர்த்தர் பட்டினி போட்டதில்லை.
நீ பசிக்குதுன்னா வானத்தின் மன்னாவே ஆண்டவர் தருவார். ஆமேன். பரலோக மன்னாவை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 7-8 வாசிங்க. யாத்திராகமம் 16:7-8. விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றான். பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம் உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது என்றான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீ எங்களுக்கு விரோதமா ஏன்பா முறுமுறுக்கிற? நீ ஏன் எங்களை புறப்பட பண்ணினது யாரு? கர்த்தர். ஆனா அங்க ஊழியக்காரன்ட்ட போய் நீ ஏன் இதை கொண்டு வந்த, நீ ஏன் இதை செஞ்ச அப்படின்னு முறுமுறுக்கிறது பாருங்க. இவங்கெல்லாம் முறுமுறுத்தது அவங்கவுங்க வீட்டில், அதை கர்த்தர் கேட்டார். நீங்க இங்க பேசினாலும் கேட்பாரு, வீட்டுக்கு போய் விமர்சனம் பண்ணாலும் கேட்பாரு. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ முறுமுறுப்பு நம்ம செஞ்சிடக்கூடாது. கரங்களை உயர்த்தி அது நமக்கு நல்லதோ கெட்டதோ, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். முறுமுறுப்பு தேவனுக்கு உகந்த காரியம் அல்ல. பிசாசு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு முறுமுறுப்பை விதைச்சிடுறான் பாருங்க. அப்படியே முறுமுறுப்பு வந்துடுது. முறுமுறுப்புனா முணங்குறது. சில பேர் வெளியில் சத்தமே இருக்காது, திட்டிக்கிட்டே போவாங்க. பார்த்தீங்களா? எதாவது செய்ய சொன்னால் கிச்சனில் திட்டிக்கிட்டே போவாங்க, முணுமுணுத்துக்கிட்டே போவாங்க. அந்த சுவாபம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சில பேர் அப்படி எரிஞ்சு விழுவாங்க, கண்ணெல்லாம் செவந்து போயிடும், கண்ணு பிதுங்கி வெளியில் வந்துடும், மூக்குக்கு மேலே கோவம் வரும்னு வாங்களே, மூஞ்சி எல்லாம் ரெட் ஆயிரும். முறுமுறுப்பு வேண்டாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஆண்டவர்ட்ட உதவி கேட்போமா? அப்பா என் முறுமுறுப்பு என்றதுலேருந்து அகற்றி போடுங்க. மனுஷன் மேலே முறுமுறுக்க வேணாம், கர்த்தர் மேலே முறுமுறுக்க வேணாம், ஊழியக்காரவங்க மேலே முறுமுறுக்க வேண்டாம். ஆமேன். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. 14-15 வாசிப்போம். 12 இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோடு பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். சில நேரம் உங்க வாழ்க்கையில பிரச்சனை காரியம் வருது. ஏன்னா ஆண்டவர் நான் தான் தேவன் என்பதை அறிய பண்ணும் பொருட்டு கர்த்தர் இதை அனுமதிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப ஆண்டவர் நமக்கு அறிந்து கொள்ளுகிற கிருபைகளை கொடுக்கிறார். அவர் தான் தேவன் என்று அறிந்து கொள்ளணும். பக்கத்தில் கை பிடிச்சி கேளுங்க. அறிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏசு தான் தெய்வம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் ரசிக்கப்பட்ட பல வருஷம் ஆச்சு சிஸ்டர். அதெல்லாம் கதைக்காகாது. இன்னைக்கு உன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்க தேவன் வல்லவர் என்பதை அறிந்து கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதான் வசனம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டு முடிச்சதில்லை ப்ராசஸ், முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நடுவில் பேக் ஸ்லைட் ஆகிடக்கூடாது, நடுவில் பின்னிட்டு பார்த்துடக்கூடாது, நடுவில் ஒரு பிரேக் போட்டுறக்கூடாது. கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு போவேணா, அப்புறமா போய்க்கலாம். இல்லை, ஆண்டவரை தொடர்ந்து தேடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வாசிங்க அடுத்து. நான் 14-15 பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உருச்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனி கட்டி பொடித்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். ஆமென் சொல்லலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுக்கிற அப்பம் பரலோக மன்னா. ஆமென். ஹல்லேலூயா. விடியற் காலம் வருது, பனி பொழிஞ்சிருக்குன்னு நினச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் பனி உருகி எல்லாம் அது தெரியுது. என்ன இது புதுசாக இருக்கேன்னு எல்லாம் வந்து ஆச்சரியமாக, பக்கத்து எல்லாம் கூடாரத்தில் தானே இருப்பாங்க, எல்லாம் வெளியில் நின்று ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே மோசே அப்படியே நடந்து போகிறார். சொல்கிறார், என்னன்னு எல்லாம் பேசிக்கிறத பார்த்து சொல்கிறார், இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மன்னா.
ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அது எப்படி இருந்ததுன்னு சொல்லுது பைபிள். கொத்தமல்லி கணக்கா சின்னதா ஒரு வஸ்து. ஆமென் ஹல்லேலூயா. அது அவ்வளோ இனிப்பாக இருக்குமா. அதோட காரியங்கள்லாம் பார்க்கும்போது மன்னாவை குறித்து நம்ம தியானிக்கும் போது நிறைய காரியங்களை கர்த்தர் பாருங்கள். நீங்கள் அறியாத மன்னா, சத்தமாக சொல்லுங்களேன், அறியாத மன்னா. 4 விதமான மன்னா இருக்குது, சொல்லுங்கள், அறியாத மன்னா. ஆமென் ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தோம்னா தூதர்களின் மன்னா. சத்தமாக சொல்லுங்கள், தூதர்களின் மன்னா, வானத்தின் மன்னா, மறைவான மன்னா. ஆமென் சொல்லலாமா? உபாகமம் 8:16 வாசிங்க. உபாகமம் 8:16. அறியாத மன்னா, இதுவரைக்கும் பார்க்கல. எனக்கு என்ன தெரியும்னா அரிசி தெரியும், கோதுமை தெரியும், இதுதான் தெரியும். இது என்ன புதுசா மன்னா அப்படின்னு ஜனங்க ஆச்சரியப்படுறாங்க. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால், பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான, வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும், தேவனாகிய கர்த்தரை நீர் மறவாமலும், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு இல்ல அதெல்லாம் வேணாம். தேவனாகிய கர்த்தரை நீர் மறவாமலும் இரு. ஆமென் சொல்லலாமா? கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 3வது வசனம் போடுங்க, 8:3. அப்போ நீ அறியாத மன்னாவை பிதாக்கள் சாப்பிட்டார்கள் என்று வசனம் சொல்லுது. 3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஏன் அப்படி போஷிச்சார்னா, ஏன் அந்த பட்னியான நேரம், ஏன் அந்த பசியான நேரம், ஏன் அப்படின்னா உன்னை சோதிச்சு பார்க்குறா. நீ கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கியா இல்லை முறுமுறுத்து பின்னாடி போயிடுறியான்னு பார்ப்பாரு. நீங்கள் சோதிக்க படுகிற அந்த நேரத்தில் ஆண்டவரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவரை மாத்திரம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை மறைவான மன்னாவினால் திருப்தியாக்குவார். ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் அறியாத ஒரு மன்னாவை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இதுவரைக்கும் தெரியாத ஒரு காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு விளக்கி சொல்லி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நான் கேட்டிருக்கேன், பிஸ்னஸ் பீப்புள் பிஸ்னஸ்லாம் நொடிஞ்சு அவ்வளோதான் தரித்திரம் மேலே இருக்கும் போது நல்லா வனாந்திரமாக ஒரு இடத்துல சவுக்கு தொப்பில் போய் ரொம்ப நாள் ஜோம் பண்ணாராம், 2 நாள் 3 நாள் ஜோம் பண்ணாராம். அப்போ ஆண்டவர் அவருக்கு ஒரு டிசைன் காமிச்சாராம், ஒரு மிஷின் டிசைன் காமிச்சார். போய் வீட்டில் போய் அவர் அதுக்குரிய ஃபண்டையும் ஆண்டவர் வந்து ஏற்படுத்தி கொடுத்து அந்த மிஷினை டிசைன் பண்ணி ஃபஸ்ட்டு டைம் கப் கேக் அந்த செஞ்ச அந்த மிஷின் அந்த மனுஷன் தான் டிசைன் பண்ணியிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ உலகம் முழுசும் அந்த கப் கேக் வந்து என்ன எக்ஸ்போர்ட் ஆகுது. அந்த மிஷினை கண்டுபிடிக்கிற ஞானத்தை கர்த்தரே கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் அறியாத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அறிவிப்பார். சில நேரம் வேலை ஸ்தலத்துலலாம் இந்த ஜாப் நமக்கு தெரியாது, இந்த வேலை நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரே கூட வாங்க அப்படின்ட்டு போயிட்டோம்னா தெரியாததெல்லாம் நமக்கு தெரிய வச்சிருவார். யார்கிட்டயாவது போய் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, மற்றவங்களாம் நம்மக்கிட்ட வந்து கற்றுக்குவாங்க. அந்த அளவுக்கு நம்மளை மாஸ்டர் ஆக்கிடுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கூட ஆண்டவரை வச்சுக்கணும், அவ்வளோதான். ஆமென் சொல்லலாமா? சரி, நடந்தது பாருங்க. அறியாத மன்னாவினால் நம்மளை திருப்தி ஆக்குகிறார். ஆமென், ஆமென். அடுத்தது அடுத்த வகையான மன்னா வானத்திலிருந்து ஒரு மன்னா. இல்லை, நம்ம இந்த மன்னா அப்பம், வானத்திலிருந்து வருகிற அப்பம்னா யாரை சொல்ல முடியும்? இயேசு சொல்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோவான் 6:31. வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று, வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வானத்திலிருந்து வந்து மன்னா. ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் அதிகாரம் 23லேருந்து 25. சங்கீதம் 78 23லேருந்து 25. தேங்க்யூ ஜீசஸ்.
உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. மன்னான மனுஷன் வானத்தின் அப்பத்தை புசித்தான். எவ்வளவு பெரிய மகிமை பார்த்துக்கோங்க. ஆமென். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அவங்க பார்த்துருக்காங்க, அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கிருபை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? அப்ப பாருங்க, மன்னா என்பது அறியாத ஒரு மன்னா என்பது எப்படிப்பட்டதுன்னா, நம்ம வானத்திலிருந்து பலகணிகளை திறந்து கொடுக்கப்பட்ட மன்னா. அடுத்த வசனம் வாசிங்க. தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? மூன்றாவது பார்க்கிறோம், அது தூதர்களின் மன்னா. ஆமென் சொல்லலாமா? நான் நினைக்கிறேன் ஆண்டவர் திடீர்னு வந்து தூதர்களை கூப்பிட்டு எல்லா ஏஞ்சல்ஸ்லாம் வாங்க அப்படின்ட்டு இருப்பார். தூதர்கள்லாம் போய் நின்னோன்னே உங்கள் தானியத்தை எடுத்து இந்த பகுதியில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் நம்புகிறேன் ஏஞ்சல்ஸ் எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. ஏன் ஆண்டவரே நம்ம சாப்பாடை போய் அங்கே கொடுக்குறதா மனுஷனுக்கு அப்படின்னு கேட்டிருக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரா, ஓகே ஆண்டவரே, அவ்வளோதான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்போல்லாம் யார் என்ன சொன்னாலும் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறது. ஏன் ஆண்டவரே, ஊழியக்காரர் தான் சொன்னால் ஏன் நான் செய்யணும், ஏன் நான் அப்படி பண்ணணும்? ஆண்டவர் சொன்னால் உடனே கீழ்ப்படையணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். தூதர்கள் டெய்லி போய் அவங்களுக்கு இதான் வேலை. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 40 வருஷம் அந்த வேலையை பார்த்துருக்காங்க தூதர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென், கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. தினமும் அதிகாலையில் போய் இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிற பாளையத்தில் தூவி விடணும், தானியத்தை தூவணும். எவ்வளோ முக்கியமான வேலை பார்த்துக்கோங்க. அவங்க சாப்பிட்ற தானியத்தை பூமியில் மனுஷனுக்கு தூவி விடணும். கூட பனியும் பெய்யும். ஆமென். அவங்க தூவி விட்டோன்னே பனி ஃபார்ம் ஆகி கீழே விழுந்துடும். ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் எவ்வளோ பெரிய கிருபை நிறைந்தவர். இப்படி கர்த்தர் ஜனங்களை போஷிக்கிறவர். ஆமென் சொல்லலாமா? உங்களை கைவிட மாட்டார். கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை போஷிக்கிறவர், உங்களை கைவிட மாட்டார். அவர் பரலோக மன்னாவை நமக்கு கொடுக்கிறவர், அனுதின மன்னாவை நமக்கு கொடுக்கிறவர். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 2:17. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ன மன்னாவை கொடுப்பாரா? மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி ஒருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப இங்க இருந்து நம்ம பரலோகம் போனோம்னா ஆண்டவர் எதை கொடுப்பார்? நமக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாமா? ஐயோ, இஸ்ரவேல் ஜனங்க சாப்பிட்டாங்களே, நம்ம சாப்பிடலையே நினைக்காதீங்க. பரலோகத்துக்கு போய் சாப்பிடலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க போனை போட்டு, இந்த ஹோட்டல்ல இது சூப்பரா இருக்கும், அந்த ஊர்ல அது சூப்பரா இருக்கும். எந்த ஊர்ல எது சூப்பரா இருந்தாலும் விடுங்க, பரலோகத்துல ஒரு மன்னா இருக்கு பாருங்க. அத போல ஒரு ஃபுட் அடிச்சுக்கவே முடியாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். போன் எடுத்தாலே ஸ்விக்கி தான் காட்டுவான். அப்படியே மேல இருந்து உழுகுது, என்னென்னவோ உழுகுது. நமக்கு சாப்பிடாத புது புது ஃபுட்டெல்லாம் காட்டிக்கிட்டு இருப்பான். எப்படியாவது நம்மளை வந்து அந்த என்ன சொல்லுது, அப்படியே எச்சி ஊற வச்சு அதை வாங்க வைக்கணும்னு. நான் சொல்றேன், மன்னா அதை விட மகிமையான ஃபுட்டு. ஸ்விக்கியும் வேணாம், ஒன்றும் வேணாம். டெய்லி தேவ தூதர்கள் ஃப்ரீ டெலிவரி, ஹோம் டெலிவரி வீட்டு பக்கத்திலே தூக்கி போட்டு போயிடுறாங்க. ஆமென். அவங்க எடுத்துக்க வேண்டியதான் பக்கத்திலே போய். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? Thank you Jesus. Hallelujah. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஆமென். அந்த மன்னா எப்படிப்பட்ட மன்னா என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் வேதத்துல. ஆமென். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. என்ன கலர்ல இருந்துச்சா? வெண்மை, ஒயிட். என்ன கலர்ல? வெண்மையா இருந்துச்சா? அது ருசி, அது டேஸ்டி. ஒயிட்டா டேஸ்டா
பனியும் ஒயிட்டாக தானே இருக்கும், பனியை போலவே அதுவும் இருக்குது. ஆனால் அதில் அது ஒரு தானியம். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ அது எப்படி டேஸ்டாக இருக்குன்னா, வாசிங்க தொடர்ந்து. ருசி தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பா இருந்தது. தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பா இருந்துச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேனில் போட்ட பணியாரம். ஆமேன். நம்ம ஊரில் பணியாரம் தனியாக தருவாங்க, தேன் தனியாக தருவாங்க. ஆனால் தேனிலட்ட பணியாரம் போல் கர்த்தர் நமக்கு ஒன்று வச்சுருக்கிறாரு, ஸ்பெஷலான ஃபுட்டு. கரங்களை வேறுது ஒரு அலையிலையா சொல்லலாமா? சில பேர் நினைக்கிறாங்க இதுக்காகவாது பரலோகம் போயிடணும். ஸ்தோத்திரம். சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு முறுமுறுப்பே எங்கே வருதுன்னா சாப்பாட்டில் தான் வருது. எங்கே வருது? சாப்பாடு. சரி, நம்ம சாப்பாட்டுக்கு என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்கக்கூடாது. தாமஸ் ராஜையா அவரோட சாட்சியில் அழகாக சொன்னார், இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, திருமணத்துக்கு அப்புறம் அவங்க மனைவிக்கு சமைக்கவே தெரியாதான். அப்புறம் தான் தெரியுமா அவங்களுக்கு சமைக்க தெரியாது. இவர் செம்மையாக சமைப்பாராம். பேச்சுலராக இருக்கும் போதே நல்லா சூப்பராக சமைப்பாராம். சர்ச்சில் அங்கே தான் இருந்தார், சமைச்சு எல்லாம் பண்ணுவாராம். வீட்டுக்கு வந்தால் அவங்க ஒய்ஃபுக்கு என்ன தெரியாது? சமைக்க தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறார், வயசானதுக்கப்புறம் சொல்கிறாரு, அவருக்கு 75 வயசுக்கு மேலே சொல்கிறாரு, இத்தனை வருஷம் என் மனைவி சமைச்சு கொடுத்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டாங்க அவங்க. ஒரு வேலை கூட என்ன உப்பு போடலையா, அதை பண்ணலையா, இதை பண்ணலையா நான் கேட்டதே இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? என்ன ஒரு தேவ மனுஷன் பார்த்தீங்களா? பிரசங்கம் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கை என்ன சொல்கிறது, வாழ்ந்து காட்டணும் இயேசுவை போல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நம்ம கிறிஸ்தவங்களா வாழ்ந்து காட்டுகிற ஒரு அனுபவம் தான் தேவன் விரும்புகிற ஒரு அனுபவம். அப்போ தான் கனி கொடுக்க முடியும். கனி கொடுத்தால்னா வசனத்தை படித்தா போதாது. கனி எப்படி கொடுக்கணும்னா வாழ்க்கையில் வாழ்ந்து தான் கனி கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? யார் உங்களுக்கு தீமை செய்தாலும் நீங்கள் பதிலுக்கு நன்மையே செய்யுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, அந்த வசனம் பாருங்க. திரும்பி அந்த என்னாகம புஸ்தகத்தில் இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரம் 7-9. என்னாகமம் 11 7-9. அந்த மன்னா கொத்தமல்லி விதை மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. முத்து போல இருந்தது. அங்க வெண்ணிறம் போட்டிருந்தாங்க, இங்க எப்படி இருந்ததா? முத்து போல இருந்துச்சான். தொடர்ந்து ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைச்சு உரல்களில் இடித்தாவது உரல்ல இடிச்சு பானைகளில் சமைப்பார்கள். பானையில சமைப்பாங்க. அதை அப்பமா சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. ஆமேன்னு சொல்லலாமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ருசி இருக்கும்ல. வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேருக்கு வேறு வேறு சமைக்கணும்னு வாங்க. இந்த 2 ஆம்பளை பசங்களை வச்சு வளர்க்குற குடும்பம்லாம் பார்த்துருக்கேன் நான். முதல் பையனுக்கு ஒன்று பிடிக்கும், 2வது பையனுக்கு வேறு பிடிக்கும். அவங்க வீட்டில் எப்படி தான் சமைச்சு மாற்றுவாங்களோ தெரில. நிறைய குடும்பங்களை பார்த்துருக்கேன். 2 ஆம்பளை பிள்ளைங்க வச்சு வளர்த்தா முதல் பையனுக்கு வேறு டேஸ்ட்டு, 2வது பையனுக்கு வேறு டேஸ்ட்டு. அப்போ காம்பன்சேட் பண்ணி இன்றைக்கி இவனுக்கு சமைக்கிறேன், நாளைக்கு அவனுக்கு சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க போல். இப்போது எல்லாருக்குமே வித்தியாசமான டேஸ்ட் உண்டு. அப்போ ஒரே மண்ணா ஒருத்தருக்கு எப்படி இருந்தது தேனிலிட்ட பணியாரம், இன்னொருத்தருக்கு எப்படி இருக்குது ஒலிவ எண்ணெயின் சுவை. ஆமேன்னு சொல்லலாமா? அவங்க ஸ்வீட் சாப்பிட்றவங்க, இவங்க காரம் சாப்பிட்றவங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டா. அவ்வளோ ஒரு அருமையான மன்னாவை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து வர்ஷிக்க பண்ணினார். ஆமேன். ஹல்லேலூயா. சில நேரம் ஆண்டவர் ஏன் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வராமல் வெயிட் பண்ணுறாருன்னா, சத்தியத்தின்படி நம்ம வாழ்கிறோமான்னு செக் பண்ணுறதுக்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வார்த்தையை கனம் பண்ணுறீங்களான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவார். ஏன் இன்னும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணலை, ஏன் இன்னும் நன்மையை பெற்றுக்கொள்ளலை, அவர் டெஸ்ட் பண்ணுற நேரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஸோ நம்ம ஜெபம் எப்படி இருக்கும்னா, ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், என்னை சோதித்து அறிந்து. அவன் சொல்கிறாரு, யோபு, நான் சோதித்த பின் எப்படி விளங்குவேன்? பொன்னாக விளங்குவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோதனை காலத்துக்கு நீங்கள் பயப்பட வேணாம். சோதித்த பிறகு நீங்கள் பொன்னா ஜொலிப்பீங்க, முத்துக்களாய் வருவீங்க. முத்து எப்படி உருவாகுது தெரியுமா? யாருக்கா தெரியுமா? முத்து எப்படி? ஆழ்கடல்ல சிப்பிக்குள்ள முத்து உருவாகுது. அந்த ஆழ்கடல்ல சிப்பிக்குள்ள முத்து எப்படி உருவாகுது? அது எப்படி உருவாகுதுன்னா, அதுக்குள்ளேருந்து வருகிற அந்த சிப்பிக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஆர்கானிசம் இருக்குல்ல, அதுக்குள்ளேருந்து வருகிற வெளிப்படுகிற ஒரு விதமான சுரபி. அது எப்படி வெளிப்படும்னா,
திடீர்னு அலை அடிக்கும் போது போராட்டம் உள்ள, திடீர்னு பெரிய பூகம்பங்கள் வரும்போது, பயங்கரமான காரியங்கள்லாம் பூமிக்குள்ள அடியில் நடக்கும்போது அது ஏதோ ஒரு விதமான பயத்தில் எடுத்து வெளியில் விடும். அதுதான் முத்தாய் மாறுகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சுனாமி அடித்தாலும் நீங்கள் சோர்ந்து போவதில்லை, அமிழ்ந்து போவதில்லை, முத்தாய் எழும்புவீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல 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 உற்சாகமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பெரிய மன்னாவினால் நம்மளை திருப்தியாக்குகிற தேவன் அவர். யாத்திராகம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்கு பார்ப்பதற்கு சந்ததியார் பார்ப்பதற்காக கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றான். கர்த்தருடைய சந்நிதியிலே வை. அந்த மன்னாவை கொண்டு போய் ஆண்டவருடைய சந்நிதியில வைக்கணும்னு கர்த்தர் கட்டளையிடுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னும் தெளிவாக போட்டிருக்கு. மன்னா எதுக்குள்ள இருந்துச்சு யாருக்கா தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி. எடுத்து வாசிமா எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 9:4. அதிலே பொன்னா செய்த தூப கலசம் முழுவதும் பொற்கரடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. உடன்படிக்கை பெட்டி இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? முக்கியமான 3 இருந்துச்சு. அதுல முதல்ல சொல்ல வந்த முதல் காரியமே என்னதான்? பொற்பாத்துல இருக்கிற மன்னா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த மன்னா ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? மன்னாவின் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? வசனம். ஆமென் சொல்லலாமா? ஒவ்வொரு நாளும் தேவ வசனம் நம்ம வாழ்க்கையில வருகிறதா அனுதின மன்னா, அன்றன்றுள்ள அப்பம். ஆண்டவர் நம்ம சமூகத்தில் பரலோகத்திலேருந்து கொடுக்குற. காலையில் எந்திரிச்சோன்னே என்ன எந்திரிக்கிறோம்? வேலைக்கு போகணும், ரெடி ஆகணும், எல்லாத்தையும் வேலையை முடிக்கணும், வீட்டுக்கு வெளியில் போய் சம்பாதிக்கணும். மனுஷனோட நினைவெல்லாம் இதுதான் இருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறார்னா, ஒவ்வொரு நாள் நீ காலையில் எழும்பும் போது ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே எழும்பணும். இன்றைக்கி நான் என்ன மன்னாவை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளுகிறேன் காத்திருக்கணும். இன்றைக்கி ஆண்டவருடைய வசனத்தை காத்து கொண்ட பிறகு, ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி என்னை ஒப்பு கொடுக்குறேன், அவர் சித்தத்துக்கு தேடணும்னு தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் வேர்ல்டு. நமக்கு எதுக்கும் நேரம் இல்லை. வேதம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆண்டவரை தேடுறதுக்கு நேரம் இல்லை. காலையில் எழுந்தோன்னே அவதின்னு ஓடுறது, ஒடியாடுறது, கிளம்புறது, குளிக்கிறது, ஓடுறது இல்லை. தேவ சமூகத்தில் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? மன்னா பரலோகத்தின் மன்னான்னு பார்த்தோம், மன்னா தூதர்களின் அப்போன்னு பார்த்தோம், மன்னா அறியாத மன்னான்னு பார்த்தோம், மறைவான மன்னான்னு பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். இதை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்னு நம்ம பார்க்கணும்ல. ஆமென் சொல்லலாமா? அதே யாத்திராங்க புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிப்போமா? 16லேருந்து வாசிங்க 18 வரைக்கும். தேங்க்யூ ஜீஸ். கட்டளையிடுகிறது என்னவென்றால் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்தின்படி ஒருத்தருக்கு எத்தனை அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு, அதுதான் அளவு, ஆண்டர் கொடுக்கிற அளவு. 17, 18. இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் ஒரு அளவு கொடுத்துட்டார். ஒரு ஆளுக்கு ஒரு ஓமர், ஒரு அளவு கொடுத்துட்டார். அந்த காலத்துல ஓமர் அளவு இருந்துச்சு, அப்ப கொடுத்துருக்கிறாரு. இப்பெல்லாம் படின்னு சொல்றோம்ல, காப்படி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த காலத்தில் ஓமர் அளவு கொடுத்தாரு. ஆனால் ஜனங்க சிலர் மிகுதியாய் சேர்த்தாங்களாம், சிலர் கொஞ்சமாய் சேர்த்தார்கள். அநேகர் உண்டு. 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் கிறிஸ்தவர்கள் உண்டு. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம், அதுக்கு மேலே படிச்சிட மாட்டாங்க. ஆமென் சொல்லலாமா? ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிச்சுட்டா ஒரு பெரிய ஆவிக்குரிய பெருமை. பைபிள் வாசிட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை மாறாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மேலே ஒரு வாஞ்சை வந்துக்கிட்டே இருக்கணும்.
தேவ சமூகத்தில் திருப்தி மட்டும் நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடவே கூடாது. ஆமென். நல்லா ஜெபம் பண்ணிட்டேன் போதுமானது நினச்சிங்கன்னா அப்புறம் வேஸ்ட். நீங்கள் வளர முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையில். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா கவனிங்க. அனுதின மன்னா. என்ன மன்னா? சத்தம் வரலையே. நான் கேட்குறேன் பாருங்கள். ஒரு 4 நாள் சாப்பிட்லன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? பயங்கரமாக எலும்பும் தோலுமா ஆயிடுவோம். ஒன்றுமே பண்ண முடியாது, நடக்கக்கூட முடியாது, சுருண்டு உளுந்துருவோம். அப்போ வெளியான மனுஷனுக்கு ஆகாரம் எவ்வளோ முக்கியமோ உள்ளான மனுஷனுக்கு பரலோக மன்னா மிக மிக அவசியம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நேற்று பைபிள் வாசித்தேன் சார், நேற்று சாப்பிட்ட போதுன்னு இருக்கியா? நேற்று 4 வேளை சாப்பிட்டேன், இன்னைக்கு 6 வேளையில் சாப்பிட்ற. அது பத்த மாட்டேங்குதே. மூக்கு பிடிக்க பிரியாணி சாப்பிட்டு அடுத்த நாளும் பிரியாணி கேட்குதே. அப்போ ஆவிக்குரிய மன்னா மட்டும் சர்ச்சுக்கு ஒரு நாள் போனால் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மன்னா மட்டும் என்னைக்கோ ஒரு நாள் கிடைச்சா போதும்னு இருந்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி வளருவீங்க? எப்படி பரலோகத்துக்கு போவீங்க? அனுதின மன்னாவை பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பக்கத்தில் சொல்லுங்க. அனுதின மன்னா பெற்றுக்கொள்ள ரெடியா? கரங்களை வேர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? 18ஆம் வசனம். பின்பு அதை ஒரு ஓமரால் அளந்தார்கள். சிலர் மிகுதியா சேர்த்தாங்க, சிலர் கொஞ்சமா சேர்த்தாங்க. ஒரு ஓமர்ல அளந்தாங்க. மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, நிறைய சேர்த்தவனுக்கு மீதியும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. எல்லாத்தையும் கர்த்தர் சமமாக்கிட்டாரு. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? இல்லைன்னா இவன் பெருமை பாராட்டுவான், இவன் பீத்திக்குவான், நான் எப்படி தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் பாஸ்டரோட பிள்ளையாக்கும், அப்படி இப்படின்னு பெருமை எல்லாருக்கும் ஒண்ணுதான் சொல்லிட்டாரு. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்சம் பாட்டு பாட தெரிஞ்சா கையில் பிடிக்க முடியாது, கொஞ்சம் ஜெபிக்க தெரிஞ்சா அவ்வளோதான். ஊழியக்காரங்களுக்கு கீழெல்லாம் இருக்கிறதுல ஊழியக்காரன் தலைக்கு மேலே நிற்கிறது. ஆண்டவர் எல்லாத்தையும் சமமாக்குறாரு. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாம். தொடர்ந்து அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, 19ல இருந்து வாசிங்க. மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடிய காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்க கூடாது. முக்கியமானது ஆண்டவர் டெஸ்ட் சொன்னார்ல, அந்த சோதனை இப்பதான் வருது பாருங்க. ஒருவனும் மீதியானதை அடுத்த நாளைக்கு வைக்க கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும், இந்த வார்த்தை பாருங்க, என்று அவர்களுக்கு சொல்லியும். அப்படிதான் படிக்கணும். அதை எப்படி படிக்கணும்? சொல்லியும். நம்ம சொல்றோம்ல, நான் எவ்வளோ படிச்சு சொன்னேன், சொல்லியும் நீ கேட்டியா? இப்போ என்ன ஆச்சு சொல்றோம்ல. ஹல்லேலூயா. அடுத்த வசனம். மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற் காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். சிலர் யாரு? சிலர். எவ்வளோதான் பிரசங்க கேட்டாலும் சிலர் இடிச்ச புள்ளி மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. அசைவே என்ன செய்யாது, வாழ்க்கையில் வராது. நான் ஏன் மாறுறேன்? எவ்வளோ பிரசங்கம் கேளுங்க, நீங்கள் கேட்காத பிரசங்கமா, ஓடாத ஓட்டமா, வாழ்க்கை மாறிச்சா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லலாமா? தொடர்ந்து வாசிங்க. அது பூச்சி பிடித்து. என்ன நடந்துச்சு? சொல்லியும் கேட்கல, மோசே கட்டளையிட்டும் கவனிக்கல, மதிக்கல. நிறைய பேர் ஊழியக்காரங்க வார்த்தைக்கு நிற்கலாம் மதிக்கிறது இல்லை. சில பேர் தான், எல்லாரும் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சில பேர் செய்யறதுனால எல்லா விசுவாசி தவறுன்னு கிடையாது. சில ஊழியக்காரங்க தவறுறதுனால எல்லா ஊழியக்காரங்களும் தவறுன்னு கிடையாது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப கீழ்ப்படியாம அடுத்த நாள் வரைக்கும் வச்சாங்க. காலையில பார்த்தா அது பூச்சி பிடிச்சு நாற்றம் எடுத்தது. அந்த புழு ஃபார்ம் ஆயிரும்ல, பூச்சி, அப்படி ஆயிடுச்சு. உடனே கொட்டிட்டாங்க. அதை எவ்வளோ ஒரு மோசமான ஒரு காரியம். அவ்வளோ பெரிய மண்ணா, அவ்வளோ ஒரு ருசியானது, அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான சாப்பாடு ஆண்டவர், ஒரு உயர்தர சாப்பாடு ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு, ஹை கிளாஸ் உணவு. ஆனால் அதை வைக்காத மீதின்னு சொல்லி கேட்காம செஞ்சால் பூச்சி பிடிச்சிடும். எத்தனை பேருக்கு விளங்குது? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? எங்கள் சர்ச் எப்படி தெரியுமா, எங்கள் பாஸ்டர் எப்படி தெரியுமா, எவ்வளோ பெரிய சபை தெரியுமா, எத்தனை வருஷம் பாரம்பரியம் தெரியுமா, எல்லாம் ஓகே. நீ செய்யாதன்னு சொல்லி நீ செஞ்சனா உன் வாழ்க்கை பூச்சி பிடிச்சி நாற்றம் எடுக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? அந்த பரலோக மன்னா எனக்கு வேணும்னா, அந்த மகிமையின் மன்னா எனக்கு வேணும்னா, மறைவான மன்னா எனக்கு வேணும்னா, அவருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரனின் வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறோமா? நம்மை நாமே
நிதானித்து பார்க்க கடவோம். ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊழியக்காரன் நல்லது சொன்னா ஓகே, நமக்கு பிடிக்காதது சொன்னா நம்ம செய்யறதில்ல. நிறைய குடும்பத்தில் அப்படிதான். அவங்க நமக்கு நல்ல ஆசீர்வாதமாக வார்த்தை சொன்னால் ஃபைன், சூப்பர் ஊழியக்காரர், எங்கள் பாஸ்டர் மாதிரி, எங்கள் பாஸ்டர் மாதிரி உலகத்துலேயே யாரும் கிடையாது, செம்ம காமெடியாக பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. ஒரு நாள் திடீர்னு ஆவியானவர் அப்படியே உணர்த்துறாரு. எச்சரிப்பின் சத்தம் வரும்போது, சி பிரசங்கமாக இது நல்லாவே இல்லை இன்னைக்கு அப்படின்னு போகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். ஆமேன் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஆமேன். அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அவர் பாவம் ஊழியக்கார் நல்லா தான் இருந்திருப்பார். சொல்லியும் செய்யலைன்னா என்ன வந்துடும்? ஊழியக்கார் உங்களுக்கு கோபம் வந்துடும். ஆமேன் சொல்லலாமா? அதை எப்படி ஊழியக்காரன் கோவப்படலாம் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆமேன் சொல்லலாமா? ஆண்டவரே கோவப்பட்டார். ஆமேன். எதுக்கு கோவப்படணுமோ அதுக்கு கோவப்படணும். எல்லாத்துக்கும் என்ன செய்யக்கூடாது? கோபப்படக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? மோசேக்கு கோவம் வந்தது. பாவம், நான் யோசிக்கிறேன், மோசேக்கே கோவம் வந்ததே, ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? டெஸ்ட் யார் வைக்கிறா? மோசே வச்சாரா ஆண்டவர் வச்சாரா? ஆண்டவர் வச்சார். மோசே ஒரு கருவி தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ செய்யாத போது மோசே கோவம் வந்து, நான் நம்புகிறேன் மோசேக்கு ஏன் கோவம் வந்ததுன்னா, நான் சொல்லி இவங்க செய்யலையேன்னு இல்லை, அவர் சொல்லி இவங்க செய்யலையே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? நிறைய நேரம் அப்படி தான் நான் ஆண்டவரே என்னை யாரும் மதிக்க மாட்டுறாங்கப்பா, என்ன சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டுறாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், உன்னை மதிக்கலை, அவங்க என்ன மதிக்கலைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஆமேன். ஹல்லேலூயா. அப்புறம் தான் தெரிஞ்சது, ஆமாம் நீங்கள் சொல்கிறதானே நான் சொல்கிறேன், அதை மதிக்கலைன்னா அப்போ உண்மை மதிக்கலைன்னு தான் அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரு குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த குடும்பத்துக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக தேவன் என்னை பயன்படுத்தியிருக்கிறார். அப்போ அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன்னோன்னே நாங்களும் எல்லாம் பண்ணோம், முன்னாடி இருந்தோம், எல்லோரும் இருந்தாங்க. அவங்க சர்ச், நான் அப்போ சர்ச் இல்லைல்ல, பாஸ்டர் இல்லை. இப்போ அவங்க எல்லாம் இது பண்ணாங்க, அவங்க சர்ச் பாஸ்டர்லாம் வந்து நடத்தினாங்க, சந்தோஷம். ஆனால் ஒரு ப்ரேயர் கூட எனக்கு கூப்பிட்டு கொடுக்கல. எனக்கு அது கொஞ்சம் व्यசனமாக இருந்து, ரொம்ப வருஷங்கள் முன்னாடின்னு வச்சுக்கோங்க, व्यசனமாக ஆண்டவர்கிட்ட வந்து, என்ன ஆண்டவரே, ரொம்ப வருஷமாக அந்த குடும்பத்தில் நான் நல்ல நன்மை செய்திருக்கிறேன், ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஜெபம் கூட என்னை கூப்பிட்டு கொடுக்கலையே, அந்த அளவுக்கு என்னை வந்து அவங்க ஒரு ஊழியக்காரின்னு கூட அங்கீகரிக்கலையே அப்படின்னு व्यசனமாக ஆண்டவர் சமூகத்தில் வந்து, அங்கே ஒன்றும் காமிச்சிக்கல, நார்மலாக எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு ஆண்டவரோட பேசிகிட்ருக்கேன். இப்போ ஆண்டவர் சொன்னார், அவங்க ஒன்றை மதிக்கலைன்னு சொல்லாத, ஒன்றை அனுப்புன அவங்க என்ன மதிக்கலை அப்படின்னு சொன்னார். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? பரவாயில்ல விடுனார். அப்போ நான் விட்டுட்டேன். தேவ சமூகத்தில் அன்னையிலேருந்து கற்றுக்கொண்டேன், யாரும் நமக்கு கீழ்ப்படியலைனாலும் எனக்கு கஷ்டம் இல்லை. அதுக்கப்புறம் கர்த்தருக்கு கீழ்ப்படியலேன்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்கும். மோசே கோபம் கொண்டான்னு இருக்குது. அடுத்த வசனம் வாசிங்க. அதை விடியற் காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகி போகும். இதுதான் முக்கியமான ரெண்டாவது காரியம். வெயில் ஏற ஏற அது உருகி போகும். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? அந்த பரலோக மண்ணா உங்க வாழ்க்கையில வேணும்னா முதல் காரியம் பார்த்தோம், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியணும். ரெண்டாவது காரியம், எப்படி அந்த பரலோக மண்ணா உங்களுக்கு கிடைக்கணும்னா, வெயில் ஏறதுக்கு முன்னாடியே அந்த மண்ணாவே பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதிகாலையில் ஆண்டவரை தேடணும். காலையே எங்களுக்கெல்லாம் வெயில் அடித்த பிறகுதான் அதிகாலை எங்கே தேடுறது அப்படின்னு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமாக பயன்படுத்துகிற ஊழியக்காரர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அதில் என்னோட சண்டே ஸ்கூலில் என்கிட்ட படித்த தம்பி பென்னி ஜோஷ்வா, அவன் சொல்லுவான், ஆரம்ப காலத்தில் தம்பி சொல்வாப்புல, எல்லாருக்கும் முன்னாடி நான் எந்திரிக்கணுன்ட்டு இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் தேவனை தேடுறதுக்கு முன்னதாகவே அதிகாலையில் நான் தேடணும், 2 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட நான் தேடுவேன்னு சொல்லுவான். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் எங்கே உயர்த்தி வச்சுருக்கிறார் தெரியுமா? நம்மளாம் தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அப்பா இங்கே வந்தமோ அழகாக ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு, தூக்கத்தை விட தேவனை நேசிக்கணும். ஆமேன். உணவை விட ஆண்டவரை நேசிக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? உலகத்தை விட கர்த்தரை நேசிக்கணும். இதில் ஸ்ட்ராங்காக இருங்க, கர்த்தர் உங்களை உயரத்தில் வச்சு அழகு பார்ப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அந்த மன்னா என்பது வேத வசனம். காலையில் போய் தேடிடணும். அந்த மன்னா என்பது தேவ கிருபை. காலையிலே அது விளங்கும். ஆமேன்னு சொல்லலாமா? எப்போ கிருபை கிடைக்குங்க? காலையில்.
நான் சொன்னல, தூதர்கள் காலையிலே போட்டுருவாங்க மன்னாவை. தூதர்கள் வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் நல்லா பெட்ஷீட்டை போட்டு ஏசியை போட்டு நல்லா கொரட்டையை விட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி பெற்றுக்கொள்வீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல மாட்டேங்க? கரங்களை வேர்த்து ஒரு அலையிலையா சொல்லலாம். முதல் பாயிண்ட் ஓகே ஆண்டவரே, 2வது பாயிண்ட் ரொம்ப இடிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. காலையில் எழுந்து ஜெபிக்கிற கிருபையை ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு நேரம் என்னால் பயங்கர ஊழியெல்லாம் முடித்து எழும்பவே முடியல. எப்போவுமே கர்த்தர் எப்போனாலும் 5 மணிக்கு, எத்தனை மணிக்கு படுத்தாலும் 5 மணிக்கு எழுப்பிட்டுருவார். 5 மணி முள் இப்படி இருக்காது அப்படி இருக்காது எழுப்பிட்டுருவார். அப்படியே ரொம்ப வருஷம் பழக்கம், ரொம்ப வருஷம் அது அப்படி போயிடுச்சு, ரொம்ப வருஷமாக. அப்போது ஒரு நாள் என்னால் எழும்பவே முடியல. ஆண்டவர் எழுப்புறாரு, எனக்கு நல்லா தெரியுது. என்னோடய ஃபிசிக்கல் பலவீனம் எழும்பவே முடியல. பயங்கர ஒரு 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 க்ரூஷுவலான டைம், தூக்கமே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிற நேரம், ஊழியம் அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிற நேரம். அப்போ பார்த்தா ஒரு கனவு மாதிரி இருக்குது. ஒரு ஒரு ஓடை, தெளிவான ஓடையில் 2 பக்கமும் தூதர்கள் இருக்காங்க. என் முகத்துக்கு பக்கத்தில் 2 தூதர்கள் அப்படி தெரியுது. பெரிய ஒரு பூச்சி, ஒரு 8 கால் பூச்சி மாதிரி பெரிய சைஸ் பூச்சி என் முகத்தில் அப்படியே விடுறாங்க. விட்டோன்னு அப்படி எனக்கு அப்படியே எனக்கு ஊறுறது தெரியுது, எனக்கு இப்படி ஊறுறது. அப்படியே ஒரு தேவத்தை தட்டி விடுறாரு. டக்குன்னு கண்ணை முழிச்சு எந்திரிச்சு ஆண்டவரே இது என்ன இப்படி ஒரு கனவு மாதிரி வந்ததுன்னு பார்த்தா கரெக்டாக 5 மணிக்கு. நான் எழும்பலன்னு சொல்லிட்டு தேவதூதர்களை வச்ச கர்த்தர் என்ன செய்கிறார், எழுப்பி விடுறாருன்னு சொல்லி நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்தேன். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. யூஸ்வலாக கனவு எல்லாமே மறந்துடும். ஆமேன். சில காரியங்கள் நமக்கு மறக்காது, ஏன்னா அது கர்த்தரிடத்துலேருந்து வருகிறது. ஆமேன். பரலோக மன்னா என்பது அவருடைய கிருபை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? மன்னா வேத வசனம், மன்னா தேவ கிருபை. ஆமேன்னு சொல்லலாமா? அடுத்த வசனம் முடிக்க போகிறோம். அடுத்தது பாருங்க. 6ஆம் நாளில் இல்லப்பா 23ஆம் வசனம். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியா இருக்கிறதையும் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள். இப்ப 6வது நாள் வந்துருச்சு. இப்ப மோசே கட்டளைய மாத்துறாரு. என்ன கட்டளை? ஒரு நாளைக்கு தேவையான மன்னாவை தான் எடுக்கணும். நாளைக்கு சேர்த்து வச்சிங்கன்னா அது பூச்சி பிடிச்சிரும். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒவ்வொரு நாளும் அவருடைய மன்னா புதுசு, வேத வசனம் புதுசு, எடுத்துக்கொள்ளணும். சில பேர் ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தம் அனுப்புவாங்க இதில் மொபைலில். இல்லை, நான் கூட சிலது ஃபார்வேர்ட் பண்ணி விடுவேன். நல்லது, ஆண்டவர்கிட்டருந்து பெற்றுக்கொண்டு அனுப்புவாங்க. சில பேர் ஃபார்வேர்ட் பண்ணுறதை அனுப்புவாங்க. ஆனால் வெறும் மொபைலை மட்டும் பார்த்துட்டு ஓடிடக்கூடாது, வேதத்தை கண்டிப்பாக பார்க்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த காலத்தில் மொபைல் வரதுக்கு முன்னாடி கேலண்டரில் இன்றைக்கி என்ன கேலண்டரில் வசனம் போட்டிருக்கு, ஆண்டவரே ஸ்தோத்திரம்ன்ட்டு போயிடுவாங்க. அது கேலண்டர்காரன் போடுற வசனம். ஆமேன்னு சொல்லலாமா? பரலோகத்துலேருந்து வருகிற வசனம் இல்லை. ஆமே. அப்போது எப்படி அது தெரியணும்? வேதத்தை வாசிக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. யாரோ ஃபார்வர்ட் பண்ற வசனம் மட்டும் நமக்கு அன்றைக்கு மன்னா இல்ல. வேதத்துல எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறது தான் எனக்குள்ள அன்றன்றைக்குள்ள மன்னா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. 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 அது பிகினர்ஸ்க்கு ஓகே, வேதத்தை படிக்க முடியாதவங்களுக்கு ஓகே, நமக்கு படிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? 3வது காரியம், 6வது நாள்ல ஆண்டவர் கட்டளையை மாத்துறாரு. இன்னைக்கு நீ டபுளா எடுத்துக்கணும்னு சொல்றாரு. அடுத்த நாள் ஓய்வு நாள், பரிசுத்த ஓய்வு நாள். 7வது நாள் தேவன் ஓய்ந்திருந்தது போல நாமளும் தேவ சமூகத்தில் ஓய்ந்திருக்கணும். அன்னைக்கு மன்னா கிடைக்காது, வெளியில் போய் நீ தேடினாலும் மன்னா விழாதுன்னு சொல்லிட்டார். நான் நம்புகிறேன் பரலோகத்துலேயும் ஓய்வு நாள் இல்லை. இப்போ தூதர்களுக்கு ஒரு நாள் ஓய்வு நாள். ஆமேன். டெய்லி மன்னா போட்டுக்கிட்டு இருக்காங்களே. ஸோ சண்டே ஹாலிடே. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ அன்னைக்கு எனக்கு மன்னா கிடைக்காதா? அன்னைக்கு எனக்கு கிருபை கிடைக்காதா? கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும். எப்போனா நீ தேவ சமூகத்துக்கு வரும்போது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? சபைக்கு வரும்போது, சபை ஒழுங்குல வரும்போது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்க. ஆண்டவரை பார்க்க போகிறோம். பில்டிங் இல்லை, சபை. ஆண்டவர் உலாவுகிறது தான் சபை. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ தேவ சமூகத்துக்கு வரும்போது தான் அந்த மன்னா நமக்கு கிடைக்கும். அடுத்த வசனம் வாசிங்க. 24. மோசே கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள். அப்பொழுது அது நாரவும் இல்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்லா நல்லா நல்லா. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமே. முத நாள் சொல்றாரு, மோசே சொல்றாரு, அடுத்த நாள் வைக்காதீங்க. வச்சாங்க, பூச்சி பிடிச்சது.
6வது நாள் மோசே சொல்றார் வைங்க, சேர்த்து வைங்கன்றாரு. ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? ஆனா அடுத்த நாள் தான் நம்புறாங்க. பூச்சியும் பிடிக்கல, நாற்றம் எடுக்கல. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆமேன்னு சொல்லலாமா? அதுதான் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்க வருமானத்தை ஆசீர்வதிக்கிறது அவர் தான். உங்களை போஷிக்கிறது அவர் தான். உங்க முதலாளி இல்லை உங்களை போஷிக்கிறது, சம்பளம் கொடுக்க வைக்கிறது அவர் தான். அதை விசுவாசிங்க. ஆமேன்னு சொல்லலாமா? 2 காரியத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஒன்று என்ன பார்த்தோம்? வேத வசனம் மன்னா. 2வது என்ன பார்த்தோம்? கிருபை. மன்னா என்பது கிருபை, காலைதோறும் கிருபை புதிது. 3வது காரியம் தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது மோசே அதை இன்றைக்கு புசியுங்கள், இன்றைக்கு புசியுங்கள், இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள். அண்டர்லைன் பண்ணுங்க, கர்த்தருக்குரிய ஓய்வு நாள். இன்று நீங்கள் அதை வெளியிலே காண மாட்டீங்க. இன்னைக்கு நீங்க வெளியே காண மாட்டீங்க, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல சபைக்குள்ளே தான் காண்பீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீ சபையை கட் பண்ணிட்டு ஆண்டவரை போய் நான் தனியா மீட் பண்றேன், நான் மீட் பண்ண முடியாது. தேவ சபை தான். அன்னைக்கு நீ கொடுக்கிற மன்னா, தேவன் உனக்கு கொடுக்கிற மன்னா சபை மூலியமாய், ஊழியக்காரர் மூலியமாய் தான் நமக்கு வரும். முக்கியமான ஃபங்க்ஷனுங்க, நான் கண்டிப்பா போயே ஆகணும். நீ இழந்து போயிடுற மன்னாவை, அன்னைக்குரிய கிருபையை இழந்து போயிடுறீங்க. தேவ சமூகத்துக்கு வரணும், தேவ திட்டத்தை செய்யணும். 3வது காரியம் அதுதான் மன்னா, பரலோக மன்னா. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? 3 மன்னாவை பார்த்தோம். ஒரு என்னது? முதல்ல வேத வசனம், இன்னொன்று தேவ கிருபை, இன்னொன்று தேவ திட்டம். தேவ திட்டம் என்ன? 6 நாள் நீ உன் வேலையை உன் இஷ்டப்படி செய். 7வது நாள் தேவ சமூகத்துக்கு ஓடி வரணும். ஓய்வு நாள், பரிசுத்த ஓய்வு நாள். இங்கே தான் கிடைக்கும் மன்னா. எத்தனை பேருக்கு விளங்குது? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? இதுதான் டெஸ்ட். இதுதான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்குற டெஸ்ட். நீ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறியா மாட்டியா? ஆண்டவர் பாப்பார். ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவரே வந்து ஜிப்பா போட்டு வந்து சொல்ல மாட்டார், ஊழியக்காரன் மூலயமா தான் சொல்லுவார். ஆமேன்னு சொல்லலாமா? அநேகருக்கு நான் ஆண்டவர்கிட்ட ஸ்ட்ரைட்டாக டீல் பண்ணிக்கிறேன், எனக்கு எந்த ஊழியக்காரனும் தேவையில்லை. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீயே தேவையில்லைன்றவார். ஆமே, ஏன்னா அவர் தானே ஊழியக்காரனை வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை வேத்து ஒரு அலையிலே சொல்லலாம். அவர் தான் ஊழியக்காரன் நியமிச்சிருக்கிறாரு, அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. ஒருவன் ஆரோனை போல் அடைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்துக்கு பாத்திரம் நல்லன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது அவருடைய திட்டத்தை நம்ம செய்கிறோமா? ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தருடைய திட்டத்தை செய்யணும். 3 காரியம் கற்றுக்கொண்டோம். பரலோக மன்னா என்பது வேத வசனம், பரலோக மன்னா என்பது கிருபை, பரலோக மன்னா என்பது தேவ திட்டத்தை நிறைவேற்றுவது, அவர் சொன்னதை கீழ்ப்படியது. இப்போ கர்த்தர் சோதிச்சாரா? அடுத்த வசனம் வாசிங்க. 6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக, 7ஆம் நாள் ஓய்வு நாளாய் இருக்கிறது, அதிலே அது உண்டாயிராது என்றான். 7ஆம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள். பாத்தீங்களா? எவ்வளோ சொன்னாலும் சில பேர் என்ன செய்யறதில்ல, கேட்கறதில்ல. திரும்பவும் சிலர் புறப்பட்டு வெளில போறாங்க. வெளில போகாத ஓய்வு நாளுக்கு சபைக்கு வானா வெளியில போறாங்க. என்ன நடந்தது? அவர்கள் அதை காணவில்லை. நீங்கள் எதுக்கு போகிறீங்களோ அது வாய்க்காது. நீங்கள் சண்டே சர்வீஸை கட் பண்ணிவிட்டு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், காது குத்து போகிறேன், கருமாதி போகிறேன்னா அது வாய்க்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். தொடர்ந்து. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள். ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுறாரு பாருங்க. சோதிச்சு பார்க்குறாரு, எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்க, சிலர் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்ல, எந்த மட்டும் இப்படி இருப்ப? எத்தனை வருஷமா ஆண்டவர் நம்மளை உருவாக்குறாரு, எவ்வளோ நாள் ஆண்டவர் வார்த்தைகளை சொல்லி நம்மளை உருவாக்குறாரு. ஆனால் மாற்றம் நமக்குள்ள வரணும் பிரியமானவர்களே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. எந்த மட்டும் கீழ்ப்படியாம இருப்பீங்க, எந்த மட்டும் வசனத்துக்கு காதை அடைச்சுக்குவீங்க, அதான் ஆண்டவருடைய வார்த்தை. தொடர்ந்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? 2 நாளுக்குரிய ஆகாரத்தை கொடுத்துட்டாரே, அவர் கரெக்டா இருக்கிறார். நீ ஏன்பா கீழ்ப்படிய மாட்டேங்கிற அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? சிலர் வீம்புக்குனே கர்த்தருக்கு விரோதமாய் செய்யறது, வீம்புக்குனே ஊழியக்காரனுக்கு விரோதமாக செய்கிறது, வேணுக்கணுமே செய்கிறது. அது அப்படி சத்துரு அவங்கள சில பேரை தூண்டுது. அது சிலர் தான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம்
கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க நம்மளை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். அதே 35ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வருமட்டும், குடியிருக்கும் தேசத்துக்கு வருமட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். மன்னா நிற்கலங்க. மன்னா ஒவ்வொரு நாளும் தினமும் பொழிந்து கொண்டே தேவன் இருந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இது ஒரு ரகசியமான ஒரு வசனம். நீங்க பரலோகத்துல வந்து சேர்ற வரைக்கும் தினமும் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? பரலோக மன்னா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஏதுக்கு ஆண்டவர் உலகத்தில் உங்களை வச்சிருக்கிறார்னா இந்த 3 காரியத்தை நீங்கள் டெய்லி பெற்றுக்கொள்ளணும். ஒன்று வேத வசனம், இன்னொன்று தேவ கிருபை, இன்னொன்று தேவ திட்டம். இதை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள மட்டும்தான் பரலோகத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியும். ஆமென். எழும்பி நிற்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவர் இந்த நாள் நம்ம கொடுத்த மன்னாக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். எழும்பி நிற்போம் ஆண்டவர் சமூகத்தில். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் இந்த நாள் நம்மோடு கூட பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் செலுத்தலாம். எல்லாம் எழும்பி நிற்போமா? தேங்க்யூ ஃபாதர். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்ல கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ ஆண்டவரே சொல்லுவோம். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பரலோக மன்னா என் ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைக்காக நன்றி. அந்த பரலோக மன்னாவை ஆண்டவர் நமக்கு அறியாத மன்னாவை கொடுத்தார். தேவ தூதர்களின் அப்பத்தை கொடுத்தார். வானத்தின் ஆகாரத்தை கொடுத்தார். இந்த மன்னா மறைவான மன்னாவை புசிக்க கொடுக்க இருக்கிறார் அவர். ஆமேன்னு சொல்லலாமா? அந்த மறைவான மன்னாவை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா பூமியில் ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுக்குற அந்த பரலோக மன்னாவை பெற்றுக்கொள்ளணும். அது ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய திட்டம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கணும்னா தேவ ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய வசனத்துக்கு நடுங்குறவனே நான் நோக்கி பார்ப்பேன் வசனம் சொல்லுது. ஒரு நடுக்கம் வரணும் தேவ சமூகத்தில். ஓய்வு நாள் அசட்டை பண்ணாதீர்கள். ஓய்வு நாள் கர்த்தர் நியமித்த நாள். அதை அசட்டை பண்ணால் ஒன்றை நிறைய பேர் அசட்டை பண்ணுவாங்க. நீங்கள் அசட்டை பண்ணப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரை அசட்டை பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிற நம்மை நாமே நிதானித்து அறிகிற நேரம், நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிற நேரம். ஆண்டவர் சமூகத்துக்கு ஒப்பு கொடுப்போமா? அப்பா, உங்கள் வார்த்தைக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன். உங்கள் வார்த்தை என்னை உயிர்ப்பித்ததற்காக ஸ்தோத்திரம். நான் சரி செய்ய வேண்டிய பகுதிகளை சரி செய்ய நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை நீங்களே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களா?